ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம தமிழ் பிக் பாஸோட கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. பார்க்காதவங்க போய் பாருங்கள். யார் யார் பேக் அடித்தாங்கன்ற பற்றியும் பேசியிருக்கேன். கொஞ்சம் எப்பயும் போல் கொஞ்சம் போர் அடிச்சிருக்கேன். அது ஒரு சிலருக்கு போராக இருக்கலாம், ஒரு சிலருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். இல்லை வந்துட்டு என்ன சொல்கிறது, வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்டே கேட்கணும் அப்படின்னா கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு அப்புறம் வந்து நம்மளுக்கு அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்டுட்டு முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிடிச்சா ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இதில் என்னப்பா பேச போகிறோன்னா, இதில் மலையாள பிக் பாஸ் பற்றி தான்ப்பா பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படிங்கிறத நான் இப்போ கொஞ்சம் மாற்றிட்டேன். லைக் பண்ணிகிட்டே பாருங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. அப்புறம் நம்ம சப்போர்ட்டர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். நீங்கள் போன வருஷம் கொடுத்த சப்போர்ட் இந்த வருஷமும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வருஷம் வந்து அடிஷ்னலாக வந்து நான் தெலுங்கு பிக் பாஸையும் நடுவில் பார்க்கறதுனால, ஐ மீன் இன்னும் தமிழ் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகலை. அது வரைக்கும் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக பார்க்கலான்னு ஆரம்பிக்கிறது தான். பட் ஆனால் மேபி இன்ட்ரெஸ்டிங்காக போனால் நான் அதோட ஹைலைட்ஸே நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து அவங்க மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது, கோச்சிக்காதீங்க. அது என்னப்பா தமிழ் பிக் பாஸ் நடுவில் தெலுங்கு பிக் பாஸ் அப்படின்னும் போது ரெண்டுமே பிக் பாஸ் தான் அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும், ரெண்டோட ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் வேறு, ரெண்டுத்தில் இருக்க டாஸ்கோட அந்த க்ரியேட்டிவிட்டி டீமோட அந்த ஒரு விஷயங்கள் வேறு, அப்புறம் ஹோஸ்டோடது அந்த டிஃப்ரென்ஸ் வேறு அப்படின்னும் போது அங்கே இருக்கிறதோ இல்லை இங்கே இருக்கிறதோ கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்கிறது, ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுத்துலேயுமே இருக்கணும் போது ஒரு சில விஷயங்கள் நம்ம தமிழ் பிக் பாஸ்லேயும் வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை அங்கே இது இப்படி இருக்குப்பா, அதை விட நம்ம தமிழ் பிக் பாஸே பெட்டருப்பா அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த கம்பேரிசனுக்காக பார்க்குறேங்க. ஸோ கோச்சிக்காதீங்க. நான் அதை பற்றின அப்டேட்ஸோ அதை பற்றின ஹைலைட்ஸோ வந்தால் அப்படியே நான் தமிழ் பிக் பாஸோட அந்த ஃப்ளோலேயே அதையும் ஷேர் பண்ணுறேன். இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கம்பேரிசனுக்குள்ளே அது வந்தால் உங்களோட கமெண்ட்ஸுமே நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் எடுத்து வைங்க. அதாவது என்ன சொன்ன, உங்களோட ஒப்பீனியனுமே நீங்கள் கமெண்ட்ஸில் எடுத்து வைங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து எப்பயுமே இருக்கிறது நல்லது தாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு கான்வர்சேஷன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிறது கண்டிப்பாக நல்லது தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் ரெண்டு பிக் பாஸோடது அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை வந்து நம்ம இந்த சீசனில் ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நடுநோடில் கொஞ்சம் அது ப்ளஸ் ஆர் மைனஸ் நடுநோடில் அது வருங்க. ஸோ கோச்சிக்காதீங்க. ஓகேங்களா? சரி, இப்போ மலையாள பிக் பாஸ் எங்கே வந்து இதில் வந்து இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு கேட்குறீங்களா? மலையாள பிக் பாஸ் வந்து ஊரே இப்போ பேசிகிட்டு இருக்குங்க. அப்புறம் நம்ம பேசாமல் எப்படி? அதுதான் சுட சுட போயிட்டே இருக்கு. அந்த சூடு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. தெலுங்கு பிக் பாஸாவது ஆன் அண்ட் ஆஃப் இருக்குது. அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஃபயர் வந்து வீக்கெண்ட் வந்து நாகார்ஜுனா சார் வந்து கொஞ்சம் ஹைப் ஏற்றிட்டு போகிறாரு. நன்னாட்டில் கொஞ்சம் இருக்குது, நன்னாட்டில் கொஞ்சம் இல்லை. ஏன்னா அவங்க எடுத்தது ரொம்பவே கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது, ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க்குன்னு கூட சொல்லலாம். ஒரு கான்ட்ரவர்சி, ஆல்ரெடி அந்த ஷோவே ஒரு கான்ட்ரவர்சி. அதில் கண்டஸ்டன்ஸ் மேட்ச் பண்ணுறது வந்து நம்ம தமிழ் பிக் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸை போட்டு அந்த கமர்ஷியல் ஹிட்டு கொடுக்கறதுக்காக ஏதோ ஒரு பேசிக் லைனை டச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏறுச்சுன்னா டிஆர்பி ஏறுச்சுன்னா லக்கு, ஏறலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி போன சீசன்லாம் ஒன்றுமே பண்ண முடியாமல் தான் போயிடுச்சு பிபி டீமால். ஏன்னா சுத்தமாக டிஆர்பியே ஏறல, ஸ்பான்சர்ஸோ இல்லை அப்படின்னும்போது. ஸோ தமிழ் பிக் பாஸ் அந்த ரிஸ்க் எடுப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் தெலுங்கு பிக் பாஸ் வந்து என்னமோ எடுத்து தான் பார்க்கலாமே இந்த வாட்டி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த காமனஸ் எடுத்திருக்காங்க. நான் நிறைய வீடியோஸில் இதை பற்றி பேசியிருக்கேன். சஞ்சனா கல்ராணி அப்படிங்கிறவங்களை பற்றி நான் தமிழ்லேயே வீடியோ போட்டிருக்கேன், தெலுங்குல வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அது போய் பாருங்கள். ஸோ அவங்க வந்து காமனஸ் செலிபிரிட்டிஸ்னு எடுத்த தீம் வந்து 50-50 இருக்குது. பாதி ஆடியன்ஸ்க்கு பிடிக்குது, பாதி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கல அப்படிங்கிறத விடவும் காமனஸ் உள்ளே போனோடனே அவங்களுக்கு வந்து அந்த பிக் பாஸோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆகவோ அக்செப்ட் பண்ணவோ கஷ்டமாக இருக்குன்ற ஆங்கிளில் ஒன்று போயிட்டுருக்கு. இல்லை அவங்க ஆட்டிடியூட் காட்டுறாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க செலிபிரிட்டிஸ் கிட்ட அவங்க அவ்வளோ ஆட்டிடியூட் காட்ட வேணாம். காமனஸ் வந்து உள்ளே போனோடனே அவங்களோடது என்ன சொல்கிறது, அவங்க காமனஸ்ன்றதை மறந்துட்டோ இல்லைனா பிக் பாஸ்குள்ளே போனோடனே 2 கொம்பு முளைச்சிடுச்சுன்ற ஆங்கிள்லையும் கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டிகிட்டு இருக்காங்க காமனஸ். ஏன்னா உள்ளே போனவங்க 6 பேர் காமனஸ் காட்டிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரியும் ஒரு சில தாட் போயிட்டுருக்கு. என்ன கேட்டால் அவங்களுக்கு வந்து அந்த பிக் பாஸ் வீடுங்கிறத அக்செப்ட் பண்ண கொஞ்சம் அக்செப்ட் பண்ணன்னு கூட நான் சொல்லலாம். அக்செப்ட் பண்ணுறது உள்ளே வந்தாங்க. ஏன்னா அக்னி பரீட்சைன்னு ஒன்று பண்ணி தான் வந்தாங்க. ஏன்னா அக்னி பரீட்சைன்னு ஒன்று பண்ணாலும் அது ஃபிசிக்கலாக நிறைய எஃபர்ட்ஸ் அதில் போட்டிருக்காங்க. பட் ஆனால் இதில் வந்து பிக் பாஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் கேமுன்னும் போது இல்லைனா அவங்களுக்கு அந்த பிளேஸ் கிடச்சிருக்கு, அதை எப்படியோ விட்டுறக்கூடாது அப்படிங்கிற அந்த என்ன சொல்கிறது, அந்த ஓவர் திங்கிங்லேயோ அந்த ஓவர் கால்குலேட்டிவ் அப்படிங்கிற இடத்துலையோ வந்து கொஞ்சம் ஆட்டிடியூடாக தெரியுறாங்களா அப்படின்னு போக போக சரியாக போய்டும்ப்பா, கொஞ்சம் விட்டு பிடிங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. பிபி டீம் கிட்டேயோ இல்லைனா தெலுங்கு பிக் பாஸ் ஆடியன்ஸ் கிட்டேயோ. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம தமிழ் பிக் பாஸ் பற்றி ஆல்ரெடி ஒரு அப்டேட் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். சரி, மலையாள பிக் பாஸ் எப்படி தான்ப்பா போகுது அப்படின்னு கேட்டால் அது சுட சுட போயிட்டு இருந்தாலும் அதில் ஊரே ரொம்ப சுட சுட பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயமும் போச்சுங்க. ஏன்னா நம்ம மோகன்லால் சார் வந்து ஒரு 4 நாள் முன்னாடி நினைக்கிறேன் போன வீக்கெண்ட் எபிசோடில்
ஒருத்தரை வந்து உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வெளில போங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டார் கொஞ்சம் ஹாஷா அப்படிங்கிற மாதிரி. ஹோஸ்ட்டே வந்து அவ்வளோ ஹாஷா வந்து பேசியிருக்காரு. அப்படின்னா அங்கே என்னதான்ப்பா நடந்தது அப்படின்னும்போது, இது ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயம் தான். மலையாள பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆனோடனே சரி தமிழ் பிக் பாஸ் வரட்டும், அப்புறம் ஒரு ஃப்ளோவில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி விட்டேன். பார்த்தா அதை அப்பயே ஷேர் பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. ஏன்னா மலையாள பிக் பாஸில் தெலுங்கு பிக் பாஸ்லயாச்சும் காமனஸ்னு ஒரு விஷயம் போட்டு அதில் ஒன்று பண்ணாங்க. மலையாள பிக் பாஸ் என்ன பண்ணாங்கன்னா, லெஸ்பியன் கப்புள்ஸை உள்ளே போட்டு இன்னும் கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆக்கி, இன்னும் கொஞ்சம் கால்குலேட்டிவ் ரிஸ்க்கை வந்து எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ்க்கு நடுவில் மலையாள பிக் பாஸ் வந்து தெலுங்கு பிக் பாஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அது ஆல்மோஸ்ட்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸ்டார்டிங்லேயே லெஸ்பியன் கப்புள்ஸ் உள்ளே போகிறாங்கன்னா, அங்கே கான்ட்ரவர்சி இருந்திருக்கும். இல்லைனா மலையாள பிக் பா என்ன சொல்கிறது, மலையாள ஆடியன்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் வைல்டு கார்டு என்ட்ரியாக உள்ளே போனவங்களில் 2 பேர் மஸ்தானி, அப்புறம் இன்னொருத்தங்க யாரோ போல் கொஞ்சம் அட்ராசிட்டியாக இருந்திருக்காங்க. அதில் இன்னொருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உள்ளே போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் அட்ராசிட்டி காட்டுற மாதிரி அந்த லெஸ்பியன் கப்புள்ஸ்கிட்டேயுமே வந்து அவங்க பேர் வந்து நூறா ஆதிலான்னு நினைக்கிறேன். அவங்க லெஸ்பியன் கப்புள்ஸ் அவங்க. இத்தனைக்கும் அவங்க சைபர் க்ரைம் அனாலிசிஸாக இருக்காங்களாங்க 2 பேருமே. லெஸ்பியன் கப்புள்ஸ் இவங்க 2 பேருமே. அப்போ வந்து அவங்க அந்த கேம் ஆடிட்டுருக்காங்க. நடுவில் வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ளே போகும்போது இவங்க ஏதோ கொஞ்சம் வந்து உங்கள மாரி ஆளுங்கள நாங்க வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன் நானா இருந்தா, அப்படின்ற மாரி ஒரு மாரி பேசியிருக்காங்க. ஆட்டிட்யூடா கொஞ்சம் ஒரு மாரி ஹார்ஷா பேசியிருக்காங்க. அப்ப அது வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு பஞ்சாயத்தா வரும்போது மோகன்லால் சார் வந்து சொல்லியிருக்காரு, "இந்த மாரி உன் வீட்ல நீ சேர்க்கல அப்படிங்கிறது உன்னோட இஷ்டம். நான் என் வீட்ல சேர்ப்பேன். எங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா பிபி டீமே அவங்கள உள்ள அனுப்பியிருக்கோம். நீ யாரு அவங்கள வந்துட்டு மட்டம் தட்டி பேசுறதுக்கு? உனக்கு இஷ்டம் இருந்தா இந்த ஷோல இரு, இல்லன்னா நீ வெளில போ." அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க லெஸ்பியன் கப்புள்ஸ்க்கு அந்த சப்போர்ட்டே இவர் கொடுத்துருக்காரு. ஸோ பிபி டீம் அவங்கள பிளான் பண்ணி உள்ளே அனுப்பியிருக்காங்க. அவங்கள ஃபஸ்ட்டே வெளில அனுப்பினா ஆடியன்ஸும் வெளில ஓட்டிங்கில் வெளில வந்துட்டு இருப்பாங்க. இல்லை அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் வந்திருப்பாங்க. 2 பேருமே உள்ளே இருக்காங்க அப்படிங்கும்போது வைல்ட் கார்டு என்ட்ரியாக ஒருத்தவங்க போனவங்க பர்சனல் அட்டாக்காவோ இல்லைனா அவங்க பெர்ஸ்பெக்டிவாவோ எது நம்ம அந்த ஷோ பார்க்கறதுல நம்மளுக்கு தெரியல. ஏதோ ஒன்று சொல்லும்போது ஆனால் கொஞ்சம் ஓவராக தான் பேசியிருக்காங்கன்னும் போது அது வார்ன் பண்ணுற விதத்தில் கூட இல்லை. ரொம்பவே ஹார்ஷாக வந்து மோகன்லால் சார் வந்து உனக்கு இஷ்டம் இருந்தால் எஸ் ஆர் நோ அப்படின்னும் போது உனக்கு இஷ்டம் இருந்தால் உள்ளே இரு, இல்லைனா வெளில போ. நீ யார் அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுக்கு? அது அவங்க பர்சனல், இல்லை பிபி டீம் நாங்கள் அவங்கள செலக்ட் பண்ணி உள்ளே அமைச்சிருக்கோம். அவங்க எங்கள் வீட்டோட கண்டஸ்டன்ட். நீ யார் அவங்கள மட்டும் தட்டி பேசுறதுக்குன்ற மாதிரி சொல்லி அந்த கண்டஸ்டண்ட்டை ஆஷா பேசியிருக்காரு. ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது மலையாள ஆடியன்ஸ் வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத விடவும் சோஷியலாகவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கோர்ட்லேயுமே அதுக்கான லாஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு அவருமே சொல்லியிருக்காரு. அப்போ வந்து நீ யார் அப்படி பேசுறதுக்கு அப்படின்னும் போது ஸோ அகெயின் இது அவங்கவுங்க பர்சனல் அப்படின்னு தான் நானுமே சொல்லுவேன். இதில் 2 விதம் இருக்குது. லெஸ்பியன் கப்பல்ஸ்ன்னு சொல்லும்போது சொசைட்டி அவங்கள அக்செப்ட் பண்ணது பண்ணலனும் போது இது அவங்களோட தப்பு இல்லை அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலுமே இன்னொரு இடத்துல இது சைக்கலாஜிக்கல் பிரச்சனையா இல்லைனா பயாலஜிக்கல் பிரச்சனையா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது அவங்களோட பர்சனல் சம்மந்தப்பட்டது. அகெயின் ஒரு ஷோன்னு வரும்போது அதை அவங்க தெரிஞ்சு தான் வந்து பிபி டீம் உள்ளே விட்டுருக்காங்க. அப்புறம் உள்ளே விளையாடிட்டு இருக்க ஆடியன்ஸ் அதுவே கோட்டிங் பண்ணவங்களும் சரி, இல்லைனா வந்து உள்ளே அவங்க கூட விளையாடிட்டு இருக்கவங்களும் சரி அது கோஆர்டினேட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது புதுசாக உள்ளே போனவங்க அந்த டாபிக் எடுத்து வச்சு பேசி தலைவலி இவங்களே இழுத்து விட்டுருந்துருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ ஓவரால் மலையாள பிக் பாஸ் பார்க்காதவங்க கூட அந்த ஒரு விஷயம் அது பாலிமர் நியூஸ் வரைக்கும் வந்துருச்சுங்க. பாலிமர் நியூஸில் ஒரு ஹைலைட்டாகவே போட்டு இப்படி வந்து மோகன்லால் சார் வந்து இந்த எபிசோடில் இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னும் போது அவங்க திட்டு வாங்கினவங்களுக்கு பக்கம் யார் சரி தப்புன்னு நான் இதில் சொல்ல வரல. ஸோ மலையாள பிக் பாஸ் வந்து இப்படி ஒரு விஷயத்த எடுத்து வச்சு அவங்க ஏன்னா மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் கூட வந்தது. அதில் நம்ம மம்முட்டி சார் நடிச்சிருப்பாரு, நான் பார்த்துருக்கேன். நம்ம இவங்க நடிச்சிருப்பாங்க, ஜோதிகா மேம் வந்து நடிச்சிருப்பாங்க. ஏன்னா எல்ஜிபிடிக்யூ சம்மந்தப்பட்ட படம் தான் அதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அப்போது மம்முட்டி சாருக்கு வந்து ஜோதிகா மேம் தான் ஒய்ஃபாக வருவாங்க. திக்கோர் காதல் அப்படின்ற மாதிரி திக்கோர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மலையாள படம். ஸோ அதில் அவ்வளோ ஸ்ட்ராங்கான மெசேஜை மம்முட்டி சார் வந்து எடுத்து வச்சுருப்பாரு. அதுக்கு வந்து அவங்களோட ஒய்ஃபாக நடித்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிகா மேம் நடிச்சிருப்பாங்க. எத்தனை பேர் அந்த படம் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரில. பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க சொன்ன விதம். ஸோ மலையாள பிக் பாஸ் வந்து ஒரு படத்தையுமே அவங்க பெரிய ஹீரோவாக வச்சு மம்முட்டி சார் நடித்து நம்ம ஜோதிகா மேம் ஹீரோயினாக நடித்து அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது அவ்வளோ ஹிட் கொடுத்தது அந்த படம் மலையாளத்தில். அப்படின்னும் போது இப்போ பிக் பாஸ் ஒரு ரியாலிட்டி ஷோலையுமே இவங்க அதை கொண்டு வராங்க. எல்ஜிபிடிக்யூ அப்படி கான்செப்ட் தைரியமாக கொண்டு வராங்க. அந்த ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் பிக் பாஸில் திருநங்கை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் 2 வருஷமாக கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு மேலே அவங்களால அங்கே சர்வைவ் ஆக முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அவங்க வெளில வந்துட்டாங்க. மேபி ஓட்டிங்கில் கூட இல்லை. ஒரு சீசனில் வந்து அவங்க எப்படி ஏன் எதுக்கு வெளில போனாங்கன்னு கூட தெரியாமல் அவங்க வந்து வெளில போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நம்ம தமிழ் பிக் பாஸில். ஸோ வந்து
அதுக்கப்புறம் போன சீசன்ல மாயா பூர்ணிமா பத்தி கூட அப்படி இப்படி அரசல் பரசலா வந்தது. பட் ஆனா இது ஓப்பனாவே அவங்க மலையாள பிக் பாஸ் அத வந்து தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்கன்னா, அது அந்த ஷோக்கு அந்த ஆடியன்ஸ்க்கு அத அக்செப்ட் பண்ணாங்க. அப்படின்னும்போது மோகன்லால் சார் அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் குடுத்துருக்காரு அப்படிங்கிறது பெரிய விஷயமா போயிட்டுருக்கு சோஷியல் மீடியால. நம்ம தமிழ்ல பார்த்தீங்கன்னா, ரோஹிணி மேம் இருக்காங்க. ஆக்ட்ரஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க கூட ஒரு படம் பண்ணாங்க. இப்போ வந்து காதல் என்பது பொது உடைமை அப்படிங்கிற மாரி ஒரு படம் பண்ணாங்க. நம்ம ஆக்ட்ரஸ் ரோஹிணி மேம். அந்த படத்துலயுமே எல்ஜிபிடி கான்செப்ட், லெஸ்பியன் அது மாரி வச்சு தான் அந்த படம் பண்ணியிருப்பாங்க. அது பெருசா ஹிட் குடுக்கல. பட் ஆனா தி கோர் அப்படிங்கிற இடத்துல அந்த படமாவே மாதிரியே தான் இந்த படமும் இருந்தது. இதில லெஸ்பியன் கப்பிள்ஸ். அதில வந்து மம்முட்டி சார் அந்த கே அப்படிங்கிற கான்செப்ட்ட அதில வச்சிருப்பாங்க. மம்முட்டி சார் படத்தில கே அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள கல்யாணம் பண்ண இவங்க நம்ம ஜோதிகா மேமோட அவங்க மனநிலைமை எப்படி இருக்கும் ஒரு ஒய்ஃபா அவங்களுக்கு ஒரு பொண்ணு கூட இருக்கும் அப்படின்னும்போது அந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்பவே நல்லா முடிச்சிருப்பாங்க. ஸோ அவர் வந்து கே மம்முட்டி சார் வந்து அப்போ வந்து அது தெரியாம இல்ல அவருக்கு அது தெரியும். இருந்தாலும் அவங்க அப்பா அதாவது மம்முட்டி சாரோட அப்பா கம்பல் பண்ணாருன்றதுக்காக ஒரு கல்யாணத்த பண்ணி அவங்க ஒய்ஃப்க்கு என்ன சொல்றது? அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃப்க்கு குழந்தையும் ஒண்ணு பொறந்துரும். அந்த பொண்ணு டீனேஜ்லயே இருக்கும் கல்யாணம் பண்ற வயசுல. அந்த டைம்ல போய் இவங்க 2 பேரும் டிவோர்ஸ்க்கு போய் நிப்பாங்க. அப்ப வந்து என்ன ரீசன் அப்படின்ற மாரி நம்மளுக்கு கிளைமாக்ஸ் சீனே கோர்ட்ல தான் காட்டுவாங்க. அப்போ சாரி கிளைமாக்ஸ் அது ஸ்டார்ட்டிங் சீனே வந்து டிவோர்ஸ்ல அப்படிதான் காட்டுற மாரி இருக்கும். அது ஏன் அப்படின்னும்போது நம்மளுக்கு கதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரும் அப்படின்னும்போது, அப்புறம் ஜோதிகா மேமே வந்து அவர் மம்முட்டி சார அவரோட அந்த அவங்க கூட சேர்த்து வைக்கணும். அவர் அந்த ஊர்ல இன்னொருத்தர் இருப்பாரு. அவர் கூட சேர்த்து வைக்கிற மாரி தான் அந்த கான்செப்ட்டே வரும். ஸோ அந்த கேன்ற கான்செப்ட்ட அவங்க ஸ்ட்ராங்கா அதில கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க ஒய்ஃபே அத புரிஞ்சுக்கிற மாரி அப்படிங்கிற மாரி. அப்புறம் இதில வந்து ரோஹிணி மேம் அந்த படத்தில வந்து லெஸ்பியன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஸோ படங்கள் இப்படி வரதான் செய்யுது. ஆனா எந்த ஆடியன்ஸ் அத ஒத்துக்கிறாங்க, ஒத்துக்கலன்றது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு ரியாலிட்டி ஷோல இப்படி நடந்ததுன்றது ஒரு புதுவிதமா இருக்குன்றத விடவும், அ மலையாள ஆடியன்ஸ் இத வந்து ஒரு லுக் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது. ஏன்னா வோட்டிங் பண்ணி அவங்க வெளிலலாம் போல. 2 பேரும் உள்ள இருக்காங்க. அவங்கள எதிர்த்து வந்த ஒரு கண்டஸ்டன்ட்ட மோகன்லால் சார், ஆஷா பேசியிருக்காருன்னும்போது, அவங்க அந்த ஆடியன்ஸோட மனநிலைமை எப்படி இருக்கு? இல்ல அவங்க அந்த சப்போர்ட்ட குடுக்குறாங்க அப்படிங்கிறது வித்தியாசமா இருந்தது. அத உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான். இதில எத்தனை பேர் வந்து உங்களுக்கு மோகன்லால் சார் பண்ணது எப்படி? என்ன மாரி நீங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ்.